T20 மேட்சும் T20 லீகும் பார்த்தீங்கன்னா பெரும்பளவில் இப்போதைக்கு வந்து அங்கங்கே பரவிட்டு இருக்கிற சமயத்தில் இதுக்கு நடுவில் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டே வந்து அவன் செத்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அழிஞ்சிட்டு வருது. அது கூட பரவாயில்ல, ஓடியெல்லாம் வந்து சில பேர் வந்து வெறுத்தே ஒதுக்கிடுவானுங்க போல. ஸோ இது சம்மந்தமாக வந்து ஐசிசி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா வந்தால் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்கல்ல, ஸோ அந்த நேஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா மெயின் மோட்டோவாக வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த 3 நேஷனை தாண்டி மற்ற எல்லா நேஷன்ஸ்லேயும் வந்து டெஸ்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து இருக்கணும், அதை தாண்டி இது இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது இந்த 3 நேஷன்ஸுக்கு கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி இந்த 3 நேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது வந்து நல்லா ஃபேமஸாக தான் போயிட்டு இருக்கு. அதே ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. அங்கே கிரவுண்டு ரோடுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வெறிச்சோடி போய். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து T20 லீக் செக்கச்சக்கமாக உருவாயிடுச்சு. ஸோ இதை பார்த்துட்டு மற்ற நேஷன்ஸ்லாம் வந்து T20 ஃபார்மேட்டுக்கு போயிட்டு டெஸ்ட் மேட்சை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க.